ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தோஷ் ஜெர்னியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முட்டுக்காட்டில் இருக்க தக்ஷன் சித்ரா தான். அந்த ஒரு ஆர்ட் ஃபார்மான ஒரு இடம், பயங்கரமான ஒரு பிளேஸு. நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கேன். திருப்பி நீங்கள் பார்த்து நம்ம சேனல் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் பிளேஸு. இது ஆக்சுவலி டைமிங்லாம் பார்த்தோன்னா மண்டே டு ஃப்ரைடே ஒரு காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். வீக் டேஸ் அண்ட் மற்ற ஹாலிடேயில் 10 to 7 மணி வரைக்கும் இருக்கும். டியூஸ்டே ஹாலிடே. மற்றபடி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணோம். அது இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான இடம். கண்டிப்பாக நாங்கள் உள்ளே போய் எப்படி இருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து இப்படி பிடிச்சவங்க ரவுண்டு பண்ணுவாங்க. அதான் பிடிக்காத மாதிரியே பிடிச்சிக்கிட்டு வராங்கன்னா விரிக்கி பிடிச்சா ஒட்டிக்கிட்டு. பேங்கிள்ஸ் இருக்குது, இயரிங்ஸ் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிராஸ்லெட்டு, நர்சிலு, அப்புறம் வேறண்ணா எங்க ஏரியா உள்ள வராத வேற லெவலில் இருக்கு. ரொம்ப இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் 350. இது 350. இந்த மாதிரி பர்ஸ்லாம் 200 ரூபா அதெல்லாம் இருக்குது. இது ரேட்லாம் 50. இந்த மாதிரி பர்ஸ்லாம் 200 ரூபா அதெல்லாம் இருக்குது. ரேட்லாம் அப்படி நான் குறைச்சி சொல்லுவீங்க. இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடக்குது. நாங்களே பார்த்தோம். அங்கே மெட்ராஸ் நம்ம மெட்ராஸ் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ சென்னையாக மாறிடுச்சு. அதை பற்றியான ஒரு எக்ஸிபிஷன் தான். வாங்க போகலாம். கர்நாடகா ஸ்டைலில் வீடு அப்போல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களா. ஓ ஐயா, கண்டாரா படத்தில் வருமே அந்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம்,
இது வந்து ஆக்சுவலி வந்து இஸ்லாமியர் வீடு, அல்தூர் கிராமம், சிக்மங்களூர் மாவட்டம். இது வந்து முஸ்லீம் வீடு. இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் வந்து இந்த காரைக்குடி வீடு, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம்ல, அதெல்லாம் அங்கே இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓ பயங்கரமா இருக்கு. வீடு எப்படி இருக்கும்? அங்க யூஸ் பண்ற அந்த குல்லாலாம் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க ஐயா? குல்லா தானா? நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுல. இது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு, இந்த இது, அப்புறம் இது கல்யாணத்தெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இது வந்து கர்நாடகா ஸ்டைல் வீடு. அதாவது இல்கல் நெசவாளர் வீடு, கர்நாடகா. ஓ ஆக்சுவலி இது கர்நாடகா வீடு ஐயா, அந்த ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஏதோ பயங்கரமா இருக்கு. இது வந்து இல்கல் ஹவுஸா? சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இது கர்நாடகான்னு நினைக்கிறேன். ஆமா, கர்நாடகா ஸ்டைல்ல வீடு. அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களா. ஓ ஐயா, கண்டாரா படத்துல வருமே அந்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, கண்டாரா படத்துல இப்படிதான் கத்தி அந்த கீழே அந்த இதெல்லாம் கட்டி அந்த ஸ்டைல்ல இருக்கு. கர்நாடகான்றதால இருக்கு போல. அதோ பாருங்க. ஆமா, நமக்கு படத்துல பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்கதான் தெரியுது அது இருந்திருக்கு. அதை பார்த்தா தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல. அதே மாதிரிதான் இருக்கு. மகளே கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா அந்த அந்த இந்த வீட்டுக்கு வரலாம். வந்து கண்டாரா ஸ்டைல்ல, கர்நாடகா ஸ்டைல்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நிறைய அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் இதோ பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கு. குனிஞ்சு வரணும், இல்லைன்னா இடிச்சுக்கும். ஓ அங்க வந்து அப்ப சாமி இந்த இதெல்லாம் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்குப்பா. இது ஃபுல்லா வந்து கர்நாடகா வீடு. அந்த கர்நாடகா ஸ்டைல்ல வந்து எல்லாமே இருக்கு. இந்த வீடு கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடு நல்லா இருக்குல்ல? நாங்க ஐயா ஏதோ கூரை வீடு மாதிரி அழகா இருக்குல்ல? இந்த வெயிலுக்கு ஆனா வெயில் வந்து சத்தியமா வெயில் வந்து சட்டெல்லாம் நனைஞ்சு முகம்லாம் ஒரு மாதிரி வேர்வையா வந்துருச்சு. இந்த மாதிரி கூரை வீடுனா நல்லா இருக்கும். வாங்க பார்ப்போம். வீட்டுக்கு போகும்போது கை கழுவிட்டு தான் போகணும். கை கால்லாம் கழுவிட்டு போக மாட்டீங்க. இது எங்க நம்ம வீடு மாதிரியே இருக்கு ஐயா. செருப்பு விட்டு போலாமா? சரி செருப்பு விட்டு போவோம். இதெல்லாம் விற்கிறாங்களா? என்ன ஐயா வீட்டுக்கு வந்துருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணியா? இல்லை இல்லை, இது ஆந்திரா வீடு தானே, ஆந்திரா மீல்ஸ். இது வந்து கட்டெல்லாம் போட்டாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ள போக முடியாது. இந்த தொம்பன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தான் நெல், இந்த கம்பு, திணை வகைகள்லாம் வந்து கொட்டி வைக்கிறது. அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோ இருக்குது. உள்ளே போக முடியாது, கயிறு கட்டாங்க. கோலம்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அப்புறம் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் இருக்குது பாருங்களா. டூவில் கூட காட்டுங்க ஐயா. இந்த வந்து யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. சொம்பு, அப்புறம் வந்து மரம், வேற என்ன இருக்குது, இதான் இருக்குது நிறையா. கட்டுலாம் இருக்குது, பத்துக்கலாம் போல இருக்குது. நல்லா இருக்குல்லங்க ஐயா. இது வந்து கடற்கரையோர ஆந்திர வீடு. ஓ பீச் ஹவுஸ் மாதிரியா? எல்லம்மன் சில்லி மண்டலம், விசாகப்பட்டினம் மாவட்டம், ஆந்திர பிரதேசம். ஓ விசாகப்பட்டினம் பீச் கிட்ட இருக்கிற வீடு மாதிரி போல. நல்லா குளு குளுன்னு வெயிலுக்கு நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கு. இங்கே நிறைய அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன், அப்புறம் படம் ஸ்க்ரீன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே நடக்கும். நானும் ஒரு படம் ஸ்க்ரீனிங்க்கு வந்து இங்கே வந்திருக்கேன், ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் அதுக்கெலாம். அதுவும் இங்கே நடக்குது. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடக்குது. நாங்களே வந்து பார்த்தோம். அங்கே மெட்ராஸ் வந்து நம்ம மெட்ராஸ் அப்போது எப்படி இருந்துச்சு, இப்போ சென்னையாக மாறிடுச்சு. அதை பற்றியான ஒரு எக்ஸிபிஷன் தான். வாங்க போகலாம், அதையும் பார்க்கலாம். ஓ மദ്രാசி. ஐயா இது ஆக்சுவலி என்னன்னு தெரியுதா? ஓ புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க.
சென்னை சம்பந்தமான ஒரு கானா உலகநாதன் வாழ்ல மீனுக்கும் அவரு சென்னை ஸ்லாங் சில்ற மொக்க நர்சிலு அப்புறம் வேறண்ணா எங்க ஏரியா உள்ள வராத வேற லெவல்ல இருக்கு ரொம்ப இங்க பாத்தீங்களா அப்புறம் நம்ம அவர் ஸ்ட்ரீட்ஸ் அவர் ஸ்டோரிஸ் அவங்க தான் வந்து இது வச்சிருக்காங்க. அம்பேத்கரோட போட்டோ இருக்கு ஃபுல்லா. ஆக்சுவலி எனக்கு சென்னைனா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா வந்து வட சென்னைனா ரொம்ப பிடிக்கும். பேசணுமா? ஏய் வேமாளி கோதாவரி குதி கம்நாட்டி கம்நாட்டி இதப்பா என்ன காண்டு அவரை வந்து புறம்பாக பார்த்து போ அப்படின்வாங்க. அந்த கேப் மாதிரி சும்மா பேஜாரு பண்ணாதப்பா அப்படின்வாங்க. வேற என்ன முக்கியமான வார்த்தை ஆட்டோக்காரங்க சாவுக்கு பார்த்து போ அப்படின்வாங்க. இது எல்லாமே அப்போ யூஸ் பண்ண பொருளுங்கள். இப்ப எதுவுமே இல்லையே இதெல்லாம் அவ்வளோ. அம்மா டீ குச்சிக்கிறாங்க. நான் டீனா ஸ்ரீ கற்பகம் தேடி வீடு. இந்த செட்டப் நல்லா இருக்குல்ல. கேங்ஸ் ஆஃப் வட சென்னை. ஐயோ சாப்பாடு ஏன் ஆக்சுவலி அப்போ இருந்த கன்னிமரா லைப்ரரி நிறைய இருக்கு. உட்லாண்ட் ஹோட்டல் இருந்திருக்கு, அப்புறம் ரத்னா கேஃப், சங்கீதா. அப்போ இருந்த மெட்ராஸ் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே இந்த குதிரை வண்டி, இந்த பஸ்ஸு, ஆட்டோ எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கப்போ இதோ மெட்ராஸ் ரயில்வே நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த இடமே இந்த செட்டப்பே சூப்பராக இருக்கு இந்த சென்னை அப்போ. இப்போ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதுவும் மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் சில நாட்கள் மட்டும் தான் இது இருக்கு. பின்னாடி வரல எதுவுமே செய்யாதீங்க. கட்டவரை இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிடிக்கணும். இந்த அழுத்தம் உள்ள அழுத்தும்போது புளியாகுது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து தான் வெளிப்பக்கம் திருப்பணும். மறுபடியும் இங்கேருந்து இப்படி பிடிச்சவங்க ரவுண்டு பண்ணணும். அதை தான் பிடிக்காத மாதிரியே பிடிச்சிக்கிட்டு வரணும். விரிக்கி பிடிச்சா ஒட்டிக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, நீங்கள் செய்யும்போது எதுவும் வந்தாலும் பரவாயில்லை. அப்புறமா முடிவு பண்ணிக்கிறாங்க. கண்ணு கட்டுங்க, ட்ரீனி வச்சுக்கிட்டு மெதுவாக படிங்க. செய்யுங்க மெதுவாக மெதுவாக ஒரே பிடிக்கிறாங்க. மெதுவாக பெருவரல் மட்டும் இது நேரம் இதை இப்படி சாய்க்காதீங்க. இதை சும்மா விட்டுருங்க. இதை அழுத்திட்டு அப்படியே சைடில் பிடிச்சி ரவுண்ட் பண்ணுங்க. சரியாக செஞ்சாங்க. நான் சொல்ல மாட்டாங்கன்னா 2 நிமிஷம் கூட அதாவது செஞ்சு சரியான தெரிஞ்சா. ஆக்சுவலி இங்கே நிறைய ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோண்ணா வரும் இதெல்லாம்? இந்த பர்ஸ்லாம் எவ்வளோண்ணா? அது 200. இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கெல்லாம் 350. இது வந்து 350. இந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து 200 அதெல்லாம் இருக்குது. ரேட்லாம் எப்படி நான் குறைச்சி சொல்லுவீங்களா இல்லை ஃபிக்ஸ்டு ப்ரைஸா? ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான்.
வந்து பாய் முடைபவருடைய வீடு. முதல்ல இதுதான் வந்து பாய் முடைபவருடைய வீடு. வார்த்தையே வாயில் வரமாட்டேங்குது. விதமான பாயெல்லாம் ஒரு வீட்டில் இருக்குது பாருங்கள். நம்ம வாங்குற பாயெல்லாம் இதை தான் செய்கிறாரு போல். இதுதான் அவருடைய வீடு. அட்மாஸ்பியரு பார்த்துங்க. இது வந்து குறிஞ்சி, அதாவது மவுண்டைன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் எப்படி இருக்காங்க அப்படின்ற சொல்லி அப்போ யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்கு. இது வந்து முல்லை கடலும் கடலும் சார்ந்த இடமும் நெய்தல் எல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள். அதுக்காக இங்க வாங்க, நான் வரேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ். ஓலைச்சுவடியா? ஓலைச்சுவடியெல்லாம் அப்பெல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்போ எழுதுனதுன்னே தெரியல. ஓ, செப்புத்தகடு பட்டயங்கள், பண ஓலைச்சுவடிகள், நாணயங்கள், கல்வெட்டுகள், மட்கள உடைச்சல், ஐந்திணைகள், நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை. நெய்தல் கடலும் கடலும் சார்ந்த இடமும் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுதான். அது சரி. எவ்வளோண்ணா இதெல்லாம்? அந்த கீ செயின்லாம் 30யா? இன்ஷியல் எல்லாமே இருக்கு. அதாவது பெண்களுக்கு தேவையான வளையல், அப்புறம் வேற என்ன? ஹேண்ட்மேட் எல்லாமே. ஓகே, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு அண்ணன்ட்டே கேட்டுடலாம். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு சொல்றீங்களா? பேங்கிள்ஸ் இருக்கு, இயரிங்ஸ் இருக்கு, ரிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிராஸ்லெட்டு, நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இது அரக் வளையல் சார். அரக் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து சீலிங் வேக்ஸ் சொல்லுவாங்க. ஹேண்ட்மேட் தான். இது பாத்தீங்கன்னா ஜோடி வரும். அந்த கண்ணாடினா இந்த ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ? இதோ இருக்குல்ல இந்த கண்ணாடியா? இது 950 வரும். ஓ, 950யா? இது 3 days ஆச்சு சார். ஓ, இது வந்து 950. ஓ, இந்த டிசைனா இதெல்லாம் ஹேண்ட்மேட் தான். இதெல்லாம் அரக். இது வந்து ஹேண்ட்மேடு. ஆக்சுவலி வந்து 950 சொல்றாரு. நல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி இந்திக்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரி. இதுனா மேலே இருக்குது. இது இந்த ஹார்ட்ல இருக்குல்ல, இது 350 வரும். அது 350. 400. ஆமாண்ணா, சந்தோஷ் ஜெர்னின்னு போட்டால் வரும். இங்கே வந்து ஆக்சுவலி நம்ம பசங்க யார் வேணால் போட்டுக்கலாம். கழுத்தில் ஏதாவது டிசைன்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேணும் வந்து வாங்கிக்கலாம். முக்கியமாக வந்து இங்கே வளையல் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. நம்ம என்ன ஷேப்பில் என்ன கலரில் கேட்குறோமோ வந்து குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் அந்த ஷேப்பில் அந்த டிசைனில் ஒன்றே வந்து அண்ணா வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. அவரே செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ சாப்பிட போகிறதால அவர் பிஸியாகிறாரு. இந்த கடை வந்து மறக்காமல் உங்களுக்கு என்ன ஷேப் என்ன கலர் வேணுமோ கண்டிப்பாக அந்த கலர் நீங்கள் வந்து கேட்டு உடனே வாங்கிக்கலாம். என்னதுண்ணா இது? இது அரக் கலர் பெங்கல். ஓ, இதான் அந்த கலர்ஸா? இந்த இதில் 3 ஆக்சுவலி இதான் அந்த கலர்ஸ். இது வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இதில் இந்த மெடிக்கிலேருந்து எடுத்து தான் வந்து பண்ணுறாங்களாம். நல்லா இருக்கு. இதை பாருங்க.
இந்த மாதிரி கலர் கலராக நம்ம எப்படி கேட்குறோமோ வந்து செஞ்சு கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இந்தாங்கண்ணா. ஓகேப்பா, தேங்க்ஸ். வளையல் ரெடி பண்ணி தருவாங்க. வழியில் வந்து நம்ம என்ன ஷேப்பில் கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுக்குற மாதிரியோ. ஆர்ஆர்ல செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோண்ணா இதெல்லாம்? அண்ணா எவ்வளோண்ணா? ஓ 300. இங்கே வந்து ஆக்சுவலி வுட் ஐட்டமில் நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி கரண்டி, சீப்பு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோண்ணா? 200. கீ செயின்லாம் மாட்டுற மாதிரி ஆங்கரா? 200. இது நல்லா இருக்கே. இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள. வாலு, ஆக்சுவலி வந்து தக்ஷின் சித்ரா தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். சந்தோஷனியில் ஃபுல்லாக இன்னைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு வந்தோம். மணி 2 மணி ஆச்சு. ஃபுல்லாக அங்கே தான் சுற்றி பார்த்தோம். சம்மர் டைம் அப்படின்றதால வந்து நிறையா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்களாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த வெயிலுக்கு கரெக்டான ஒரு கூலிங்கான சூப்பரான ஒரு பிளேஸு. நிறைய விதமான அந்த ஆர்ட் ஃபார்மில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பறைசை நடந்துச்சு, அப்புறம் நிறைய ப்ரோக்ராம் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஹோம்மேடான செஞ்ச நிறைய பொருட்கள்லாம் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து முட்டுக்காடு இந்த ஈஸியாக ரோட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான இடம் தான். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்தோஷ் சேனலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.